அறிவார்ந்த விவசாய அன்பு சொந்தங்களே, உங்கள் எல்லோருக்கும் உங்கள் சரோனி அக்ரி ஃபார்ம் டெவலப்மெண்ட் சர்வீஸ் யூடியூப் சேனலின் வணக்கங்கள். சரோனி அட்வர்டைஸ் நம்பர் 737, டோட்டல் எக்ஸ்டென்ட் 12 ஏக்கர், தமிழ்நாட்டில் திருநெல்வேலி மாவட்டம் தென்பகுதியில் இந்த பூமி இருக்குது. நியூ பஸ் ஸ்டாண்ட்லேருந்து ஒரு 27 கிலோமீட்டரில் இந்த பூமி இருக்குது. தாரோட்டிலேருந்து மண் பாதையில் கவர்மெண்ட் ரெவென்யூ ரெக்கார்டு உள்ள மண் பாதையில் போக வேணும். பாதை பக்கத்திலே நம்ம இடம் இருக்குது. இதில் ஹைலைட் என்ன, இங்கே விண்டு மில்லோ ஹை டென்ஷன் பவர் லைனோ எதுவுமே இல்லை. காரணம், காற்று கம்மியாக இருக்கும். சரௌண்டட் ஏரியாலாம் கொஞ்சம் வாழை போட்டிருக்குறாங்க. இது ஒரு கம்பெனியுடைய ப்ராப்பர்ட்டி, அதனால் ரொம்ப நாளாக வேக்கன் லேண்டாக இருக்குது. டாக்குமெண்ட்லாம் பக்காவாக இருக்குது. பட்டா கரண்ட் ஸ்டேட்டஸில் இருக்குது. ப்ளைன் லேண்டு தான், எந்த விதமான எலக்ட்ரிசிட்டியோ வாட்டர் சோர்ஸோ எதுவுமே இல்லை. ஜஸ்ட் லைக் பேரன் லேண்ட். ஆனால் ஒரு 4 அடி வர மண் கண்டம் இருக்குது. டீப் ரூட்டட் பிளான்டேஷனுக்கு நாட் அட்வைசபிள். காரணம், 4 அடி கீழே ஹார்ட் ராக் இருக்குது. ஆகஸ்ட் மாதம் மிடில் ஆகிப்போச்சு. வறட்சியுடைய உச்சக்கட்டம். முடிஞ்ச அளவுக்கு நல்ல பூமியாக பார்த்து மக்களுக்கு கொடுக்கறதுக்கு முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். அது நம்ம இடத்துக்கு தென்பகுதியில் வாழை போட்டிருக்கிறாங்க. நம்ம இடத்துல ஒரு 1/2 கிலோமீட்டரில் வெள்ளை நீர் வடிகால் கால்வாய் வெட்டி கொண்டு போகிற இடம் நம்ம இடத்துக்கு வடபகுதியில் இருக்குது. இந்த மாதிரி இடத்துல கொஞ்சம் மழை காலத்தில் தண்ணி தேங்காத பூமியாக இருக்கிறதுனால டெஃபினட்டாக ட்ராகன் ஃப்ரூட்க்கு அட்வைசபிள். வெளியூர்லேருந்து பெரிய அளவுக்கு ட்ராகன் ஃப்ரூட்டு கல்டிவேட் பண்ணோம்னா இந்த பூமியை செலக்ட் பண்ணலாம். இது நம்ம இடத்துக்கு பக்கத்தில் உள்ள ரெட் சாண்டல்வுட்டை பிளான்டேஷன் பண்ணியிருக்கிறாங்க. ஆனால் சரியாக யாரும் பராமரிக்கலை. குழந்தைய பராமரிக்காமல் பசியோட பட்டினியாக போடுற மாதிரி மரங்களை தண்ணி கூட கொடுக்காம மழை காலத்தில் பெய்யக்கூடிய தண்ணியில் மட்டும் இந்த மரம் வளர்ந்துக்கிட்டு இருக்குது. விவசாய நிலங்களை நிலம் வாங்குறவங்க மரம் வைக்கிறீங்கன்னா ஒரு மரத்துக்கு ஒவ்வொரு வருஷமும் வயசுக்கு ஏற்ற எவ்வளோ தண்ணி கொடுக்கணும், ஒரு நாளோ ஒரு வாரமோ தேவைக்கு ஏற்ற தண்ணி பூமியில் கிடைக்குமா? மரம் நடறதுக்கு முன்னால் மரத்தோடைய எண்ணிக்கை தந்தால முதல்ல தண்ணி ரெடி பண்ணுங்க. தண்ணிலாம் ரெடி பண்ண பிறகு தான் மரம் நடுங்க. மரம் நடுறதுக்கு முன்னால் கரெக்டாக ட்ரிப் இரிகேஷன் கொடுத்து செடி நடும்போது குழிக்கில் தண்ணி விடுற மாதிரி ப்ரொவிஷன் ரெடி பண்ணிக்காங்க. பாலிகோஸ் டெக்னாலஜி நம்ம ஊருக்காக இல்லை. பாலிகோஸ் டெக்னாலஜி நல்ல அதிகமான ஹை டெம்பரேச்சர் இருக்கக்கூடிய கல்ஃப் கண்ட்ரிஸ்க்காக தான் முதல்ல வந்துச்சு. அவங்களுக்கு என்வாயன்மெண்ட்டு சரியில்லாமல் இருக்கும். நம்ம தமிழ்நாட்டில் நல்ல எல்லா சூழ்நிலையும் இருக்கும். முக்கியமாக பாலிகோஸ் போடுறவங்க விண்டுமில் இல்லாத இடத்த பார்த்து செலக்ட் பண்ணுங்கள். காற்று வாழை எங்கெல்லாம் போடுறாங்களோ அங்கெல்லாம் நீங்கள் பாலிகோஸ் பண்ணலாம். காரணம், வாழை சென்சிட்டிவ் கிராப். வாழை சாஞ்சிச்சுன்னா பாலிகவுஸும்
சிக்கல் உண்டு பண்ணும். அதனால் காத்தாடியது இல்லாத இடத்த பார்த்து பாலிஹவுஸ்க்கு அடாப்ட் பண்ணுங்கள். வெஜிடபிளுக்கு அதிகமாக டிமாண்ட் இருக்குது, ஹெர்பல் ஐட்டங்களுக்கு நல்ல டிமாண்ட் இருக்குது. அதை நோக்கி போங்க, விவசாயத்தை வாழ வைங்க. ரெகுலராக யூடியூப் சேனல் பாருங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்துள்ள பெல் ஐக்கான்